குரு பார்த்தால் கோடி நன்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. குருவோட அருள் இருந்தால் தான் திருவருளை பெற முடியும் அப்படிங்கிற குரு பகவானை அடிப்படையாக கொண்டு சொல்லக்கூடிய ஒரு பழமொழியுமே வழக்கத்தில் இருக்குது. அப்படிப்பட்ட குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க தான் தனுசு ராசி அன்பர்கள் நீங்கள். பொதுவாக பாருங்கள், குரு பகவானோட அருள் இருந்துச்சுன்னா அவங்களோட வாழ்க்கையில் அவங்க சிறப்பான உயர்வையும் எல்லா வகையிலுமே நன்மையும் பெறுவாங்க. அதனால தான் குரு பகவானின் அருள் இருந்தால் அவங்களோட வாழ்க்கையில் மங்கள காரியம் எல்லாமே தடையில்லாமல் நடந்துக்கிட்டே இருக்கும். இவரோட அருளை பெறுவது ரொம்பவுமே எளிமையான ஒரு விஷயம். அதுவும் தனுசு ராசி அன்பர்கள் நீங்கள் குருவின் அருளை பெற என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தா, வியாழக்கிழமையில் விரதம் இருந்தாலே போதும். குருவிற்கு நீங்கள் வியாழக்கிழமையில் விரதத்தை கடைபிடிச்சா ரொம்பவுமே நல்ல பயன்களை பெற முடியும், நல்ல ஒரு உயர்வுக்கு வர முடியும். அது எப்படின்னா, சுக்லாபட்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய வளர்பிறையில் வரக்கூடிய வியாழக்கிழமையில நீங்கள் இந்த விரதத்தை இருக்கணும். ஒரு வருடத்தில் தொடர்ந்து 16 வளர்பிறை வியாழக்கிழமைகள் வரும். இந்த நாட்களில் நீங்கள் விரதம் இருந்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில் எல்லா வகையிலுமே நல்ல பலன்களை தனுசு ராசி அன்பர்கள் நீங்கள் பெற முடியும். நல்ல ஒரு உயிருக்கு வர முடியும். மற்ற கிரகத்தோட பாதிப்பு எதுவுமே உங்களை நெருங்காது. எப்படி எந்த பலன் எந்த ஒரு பயிற்சி நடந்தாலும் சரி, அந்த பயிற்சிகளாலையுமே சில பின்னடைவுலாம் வரும் இல்லையா, அது எல்லாமே ஏற்படாது. குருவின் பரிபூர்ண அருளையுமே நீங்கள் இந்த வியாழக்கிழமை விரதத்தால் பெற முடியும். உங்களுக்கு குரு பகவான் பிடிக்கும் அப்படின்னா, ஓம் கம் குருவே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அப்படி பதிவு செய்யும்போது கூட உங்களோட ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனை நினச்சிட்டு செய்யுங்க. அந்த பிரார்த்தனை விரைவில் நடக்கும், நன்மை உங்களை வந்து சேரும். எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு பெற குரு பகவான்கிட்ட உங்களுக்காக நாங்களுமே பிரார்த்தனை செஞ்சுக்கிறோம். இந்த விரதத்தை நீங்கள் 16 வளர்பிறை வியாழக்கிழமையில் தொடர்ந்து செய்யுங்க. நீங்கள் நினச்ச நல்ல விஷயம் ஒவ்வொன்றா அடுத்தடுத்து நடக்க ஆரம்பிக்கும். அப்போ கட்டாயம் நீங்கள் குரு பகவானை நம்புவீங்க. குருவின் அருளால் தனுசு ராசி அன்பர்கள் உங்களோட வாழ்க்கையில் பரிபூரணமான அருளையும் பெற்று சிறப்புடன் வாழ வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவனிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். மேலும் நீங்கள் உங்கள் சுய ஜாதக கணிப்பை எளிய முறையில் தெரிஞ்சுக்க விரும்புனா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணாலே போதும். எளிய முறையில் நீங்கள் உங்கள் ஜாதக கணிப்பை தெரிஞ்சுக்கலாம். எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வையும் நன்மையும் நீங்கள் இதனால் பெற முடியும். இந்த ஒரு வாய்ப்பை தவற விடாமல் பயன்படுத்திக்கோங்க. மேலும் இந்த மஞ்சள் நிற பூக்கள் சாற்றி மஞ்சள் நிற இனிப்புகளை நெய்வேத்தியம் வச்சு குரு பகவானை வழிபாடு செய்யுங்க. அது இன்னுமே சிறப்பானதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வியாழக்கிழமை அன்னைக்கு அதிகாலையில் எழுந்து குளித்து மஞ்சள் நிற ஆடை அணிஞ்சுக்கோங்க. இது ரொம்பவுமே நல்லது. நேர்மறையான சக்தியை உங்களுக்கு அதிகரித்து கொடுக்கும். மஞ்சள் உங்களுக்கு உரிய ஒரு நிறம். பெரும்பாலும் மஞ்சள் நிறத்தை நீங்கள் அதிகமாக பயன்படுத்துங்க. இப்போ ஏதாவது நல்ல விஷயம் நடக்கணும், நீங்கள் ஏதாவது நல்ல விஷயம் பேச போகிறீங்க அப்படின்னா கூட மஞ்சள் நிற உடையை அணிஞ்சுக்கோங்க, இது நல்லது. இல்லைன்னா மஞ்சள் நிற கைக்குட்டையை தினம்தோறும் பயன்படுத்த பாருங்கள். இது ஒரு நேர்மறையான எண்ணத்தையும் நேர்மறையான ஆற்றலையும் அதிகரித்து கொடுக்கும். தன்னலம் கருதாமல் எல்லோருக்குமே உதவி செய்யக்கூடிய தன்மை கொண்டவங்க தான் தனுசு ராசி அன்பர்கள் நீங்கள். இந்த தனுசு ராசியில் மூலம், பூராடம், உத்திராடம், 1ஆம் பாதம் இந்த 3 நட்சத்திரங்களும் இருக்குது. இந்த 3 நட்சத்திரத்துக்கும் இந்த மாதத்தோட கிரகநிலை அமைப்பு எப்படி உருவாகியிருக்கு, இதனால் என்ன மாதிரியான பலன்களை நீங்கள் பெற போகிறீங்க அப்படிங்கிறத நாம் இப்போ இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பொதுவாகவே மாதத்தில் ரொம்பவுமே சிறப்பு வாய்ந்த மாதம் இந்த மார்கழி மாதம். இந்த வருடத்தில் கடைசியாக வரக்கூடிய தமிழ் மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த மாதத்தில் பாருங்கள், ரொம்பவுமே முக்கியமான கிரகநிலை அமைப்புகள் உருவாகியிருக்கு. ஆன்மீக ரீதியாகவும் ரொம்பவுமே முக்கியத்துவம் வாய்ந்த மாதம் இது. இந்த மாதத்தில் வரக்கூடிய கிரகநிலைகளால் பல்வேறு மாற்றத்தையும் சில முக்கிய நிகழ்வுகளும் நடைபெற போகுது. இது 12 ராசிக்குமே தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த வகையில் தனுசு ராசி என்பர்கள் இந்த அமைப்பால் என்ன மாதிரியான பலன்களை பெற போகிறீங்க அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இந்த மாதம் பாருங்கள், 16 தொடங்கி அடுத்த மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் இந்த மார்கழி மாதம் இருக்குது. குரு பகவான் மிதுன ராசியில் வக்ரகதியில் இப்போ இருக்கிறாரு. கேது பகவான் சிம்ம ராசியில் இருக்கார். புதன் சுக்கிரன் விருச்சிக ராசிலையும், சூரியன் செவ்வாய் தனுசு ராசிலையும் இருக்காங்க. சனி ராகு கும்ப ராசிலையும். 21ஆம் தேதி பாருங்கள், குரு பகவான் வக்கர நிலையில் புனர்பூசம் 4ஆம் பாதத்திலிருந்து புனர்பூசம் 3ஆம் பாதத்துக்கும் பயிற்சியாக போகிறாங்க. இந்த ஒரு நிலையால் நீங்கள் என்ன மாதிரியான அமைப்புகளை உருவாக போகுது உங்களோட வாழ்க்கையில் அப்படின்னு பார்க்கலாம். தனுசு ராசி மற்றும் லக்கணத்துக்கு உங்கள் ராசியில் சூரியன் பிரவேசிக்கக்கூடிய மாதம் தான் இது. இந்த மாதத்தில் ஏராளமான நன்மைகளையும் சிறப்பான யோகத்தையும் நீங்கள் பெற போகிறீங்க. ஜென்ம ராசியில் பாக்கிய அதிபதியான சூரியன் இருக்கிறதுனால அரசாங்க வகையில் ஆதாயம் கிடைக்கும். ரொம்ப நாட்களாக இருந்த இடமாற்றம், பதவி உயர்வுக்காக காத்திருக்கவங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் இப்போ கைகூடும்.
அரசாங்க உத்தியோகத்துக்காக காத்திருக்கிறவங்களுக்கு அதற்கான யோகம் இப்போ உண்டாக போகுது. நல்ல ஒரு பதவி கிடைக்கும். கணவன் ஒரு பக்கம், மனைவி ஒரு பக்கம் வேலை பார்த்துட்டு இருந்த நிலை இப்போ மாறி நீங்கள் ஒரு இடத்துல வேலை செய்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும். ரொம்ப நாளுக்கு பிறகு நல்ல ஒரு சந்தோஷமான சூழல் இப்போ உருவாக போகுது. வேலையிலையுமே நல்ல ஒரு நிறைவு ஏற்படும். செவ்வாய் பகவான் ஜென்மஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால பூர்வ புண்ணிய ஸ்தானத்துலையும் இருக்கிறாரு. கண்டிப்பாக இப்போ உங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். நீண்ட நாட்களாக காத்திருக்கிறவங்களுக்கு சிகிச்சைகள் குறையும். மருத்துவ செலவுகள் குறைந்து காணப்படும். இயற்கையாகவே குழந்தை பேறு கிடைக்கும் யோகம் இப்போ உங்களுக்கு கிடைக்கும். ராசி அதிபதி அஷ்டமஸ்தானத்தில் உச்சம் பெற்று சஞ்சாரம் செய்கிறதுனால கடந்த காலத்தில் ஏற்பட்ட கஷ்டங்கள் பெரும்பாலும் உங்களை விட்டு தீரும். நல்ல ஒரு நன்மையான யோகம் உருவாகும். கடல் கடந்து புகழ் கிடைக்கும் பாக்கியம் இருக்குது. ஏற்கனவே கடல் கடந்து உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வருமானத்தில் நல்ல ஒரு வெகுமதி கிடைக்கும். தனுசு ராசியில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் என்ன மாதிரியான அமைப்புகள் உருவாகி இருக்கு அப்படின்னு பார்த்தா, முதல்ல மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு தன்னலம் கருதாமல் உதவி செய்யக்கூடிய தன்மை கொண்ட உங்களுக்கு இந்த மாதம் பாருங்க சில யோகமான அமைப்பு உருவாகி இருக்குன்னு கூட சொல்லலாம். ஏன்னா பாக்கியஸ்தானத்தில் கேது சஞ்சாரமும் பாக்கியாதிபதி சூரியன் உங்கள் ராசிக்குள்ள சஞ்சாரம் செய்கிறதுனாலையும் இதுவரைக்கும் இருந்த எதிர்ப்புகள் எல்லாமே நீங்கி எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாகும் யோகத்தை நீங்கள் இப்போ பெற போகிறீங்க. பெரியவங்களோட அன்பும் ஆதரவும் பக்கபலமாக இருக்கும். பூர்வ புண்ணியாதிபதி செவ்வாய் உங்கள் ராசியிலேயே சஞ்சாரம் செய்கிறதுனால மனதில் இருந்த குழப்பம் எல்லாம் விலகி நல்ல ஒரு தெளிவு பிறக்கும். பூர்வீக சொத்து உங்கள் வசமாக மாறும். நல்லது எது கெட்டது எது அப்படின்னு புரிந்துக்கிட்டு செயல்படக்கூடிய நிலை வரும். உங்கள் திறமையால் திட்டமிட்ட வேலையெல்லாம் சிறப்பாக நடத்தி முடிப்பீங்க. உங்கள் அந்தஸ்தும் உயரும். எடுத்த வேலைகளில் வெற்றி வாய்ப்பையும் நீங்கள் பெறுவீங்க. வேலையில் இருக்கிறவங்களுக்கு மேலதிகாரிகளின் ஆதரவு பக்கபலமாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் உள்ளவங்களுக்கு ஏற்பட்ட எதிர்ப்பு பிரச்சனை இந்த எல்லாமே மாறும். வம்பு வழக்கு இந்த சங்கடமான சூழலில் கூட நல்ல நிலை உண்டாகும். அதிகாரத்திலையும் அரசியல்லையும் இருக்கிறவங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். குடும்பத்தில் ஏற்பட்ட நெருக்கடி விலகும். பிள்ளைகளால் பெருமையும் வரும். அதே போல் உங்களோட செயல்பாடுகளையுமே வேகம் அதிகரிக்கும். முடியாத வேலையுமே முடித்து நடப்பீங்க. சிறப்பாக செஞ்சு முடிச்சு காட்டக்கூடிய ஆற்றல் அதிகரிக்கும். வர வேண்டிய பண வரவு இருக்கும். வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும். கலைஞர்களின் வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் வரும். உங்களோட வேலையில் ஏற்பட்ட பிரச்சனை விலகி எதிர்பார்த்த மாற்றத்தை நீங்கள் இப்போ பெறுவீங்க. அதுக்கப்புறம் பூராடம் நட்சத்திரக்காரங்க உங்களுக்கு பாருங்களேன், எதுக்காகவும் நீங்கள் காத்திருக்காமல் எடுத்த வேலையை நீங்கள் சுயமாக செய்து முடிக்கிறதுல உறுதியாக இருப்பீங்க. உங்களுக்கு பிறந்த இந்த மாதம் சில நன்மைகளையும் யோகத்தையும் கொடுக்கும் மாதமாக அமைஞ்சிருக்கு. உங்கள் லாபாதிபதி சுக்கிரன் சஞ்சாரம் மாதம் முழுவதும் சாதகமாக இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள் இருந்த பிரச்சனை முடிவுக்கு வரும். விவாகரத்து வரைக்கும் போனவங்க கூட இப்போ மனம் மாறி ஒன்று சேருவீங்க. தம்பதிக்குள் இணக்கம் உண்டாகும். தொழிலில் லாபமே இல்லை அப்படின்னு வியாபாரத்தில் நஷ்டம் அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருந்த நிலை மாறி இப்போது நல்ல ஒரு லாபம், தொழிலில் நல்ல ஒரு விருத்தி பெறுவீங்க. மனதில் இருந்த சங்கடங்களுமே தீரும். வியாபாரம் தொழிலில் நல்ல ஒரு உயர்வையும் நன்மையும் பெறுவீங்க. இதனால் எப்படின்னா நல்ல ஒரு உயர்வு, நல்ல ஒரு செல்வ அமைப்பு இதெல்லாமே இப்போ உங்களுக்கு கிடைக்கும். அதுவும் புதிய முயற்சிகள் வெற்றி வாய்ப்பு தரும். செல்வாக்கு இதனால் உயரும். ஒரு சிலருக்கெல்லாம் பொன்பொருள் சேர்க்கையும் இருக்குது. சிலர் புதிய வாகனம் வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. எடுத்த வேலைகளை சிறப்பாக நடத்தி முடிச்சு காட்டக்கூடிய அளவுக்கு உங்களோட சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக மாறும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். பணியாளர்கள் எடுக்கும் முயற்சிகள் எல்லாமே வெற்றி வாய்ப்பாக மாறும். மேலதிகாரிகளின் ஆதரவுமே பக்கபலமாக இருக்குது. குடும்பத்தில் ஏற்பட்ட நெருக்கடி விலக்கும். வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த வருமானம் கிடைக்கும். குடும்பம் பிள்ளைங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் நிறைய போராட்டத்தை சந்திச்சிருப்பீங்க. அந்த போராட்டம் இப்போ உங்களை விட்டு நீங்கும். சரியாக திட்டமிட்டு எந்த ஒரு விஷயத்தையும் செய்யுங்க, நன்மையை பெறுவீங்க. வீண் அலைச்சல், நெருக்கடி, சோதனை இப்படி இருந்த கடந்த கால சோதனை மாறுது. இப்போது நீண்ட கால விருப்பம் நிறைவேறும். மாணவர்களுக்கு படிப்பு விஷயத்தில் அக்கறை அதிகரிக்கும். அரசு வழி முயற்சிகளுமே சாதகமாக மாறும். அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு கொஞ்சம் உயரும். சொந்த வீடு மனை இந்த நீண்ட நாள் கனவு இப்போ நனவாகும். உத்திரம் 1ஆம் பாதம் கொண்ட உங்களுக்கு சரியான புரிதலும் திட்டமிட்டு செயல்படக்கூடிய ஆற்றலும் கொண்டவங்க நீங்கள். உங்களுக்கு சில முன்னேற்றமான அமைப்பு இப்போ உருவாகியிருக்கு. உங்கள் பாக்கியாதிபதியும் பூர்வ புண்ணியாதிபதியும் ராசியில் சஞ்சாரம் செய்கிறதுனால உங்கள் நிலையில் இருந்த நெருக்கடி இப்போ மாறுது.
செல்வாக்கு உயரும். நடக்கவே நடக்காது அப்படின்னு கைவிட்ட வேலையும் இந்த நேரத்தில் சிறப்பாக செஞ்சு முடிச்சு காட்டுவீங்க. எதிர்பார்த்த நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும். நீண்ட நாள் கனவு நனவாகும். அரசு வழியில் மேற்கொள்ளும் முயற்சி வெற்றி வாய்ப்பு தரும். சகாய ஸ்தானாதிபதி சனி ஆட்சியாக சஞ்சாரம் செய்யறதுனால யோகக்காரகன் ராகுவும் சகாய ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யறதுனால இப்போ உங்களுக்கு பலம் அதிகரிக்கும். மன வலிமை உண்டாகும். எடுக்கும் முயற்சி எல்லாமே வெற்றி வாய்ப்பு தரும். உங்கள் செல்வாக்கு உயரும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். தொழில் நிறுவனம் நடத்துகிறவங்களுக்கு பணியாளர்களின் ஒத்துழைப்பு பக்கபலமாக இருக்கும். அரசியலில் உள்ளவங்களுக்கு கூட தொண்டர்களின் பலம் அதிகரிக்கும். வேலையின் காரணமாக வேறு இடத்துல தங்கியிருந்த தம்பதிகள் இந்த நேரத்தில் ஒரே வீட்டில் வாழும் நிலை வரும். எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்கும். புதிய சொத்து சேர்க்கை இருக்குது. சகோதரர்களுடைய ஆதரவு இப்போ பலமாக இருக்கும். சுய சம்பாத்தியம் அதிகரிக்கும். திடீர் வாய்ப்பு உங்களை தேடி வரும். உறவினர்களின் ஆதரவும் பக்கபலமாக இருக்கும். விவசாயிகளுக்கு நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும். பெரும்பாலும் நீங்கள் அதிகாலையில் சூரியனை வழிபட்டு வருவதனால உங்களோட வாழ்க்கையில் சிறப்பான உயர்வையும் நன்மைகளையும் எல்லா வகையிலுமே பெற முடியும். என்ன நேயர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் தனுசு ராசியாக இருந்தால் அவங்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வருது இல்லையா பெல் ஐக்கான், அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் ஒவ்வொன்றுமே நோட்டிஃபிகேஷன் மூலம் உடனுக்குடன் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறதும் தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே. நன்றி, வணக்கம்.